ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். ஒன் பிளஸ் உடைய அடுத்த ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ஒன் பிளஸ் 10 ப்ரோ உடைய ஸ்பெக்ஸ் அண்ட் ரெண்டர்ஸை பற்றின லீக்ஸ் தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த லீக்ஸை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த ஒன் பிளஸ் 10 ப்ரோவை பற்றி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த லீக்ஸ் எல்லாமே ரொம்பவே ட்ரஸ்டபுளான ஒரு சோர்ஸ் கிட்ட இருந்து தான் இந்த லீக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த லீக்டு, இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த லீக்டு அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லீக்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ஒரு இமேஜஸ் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் அந்த இமேஜஸை பார்க்கும்போது பேக் சைட் டாப் லெஃப்ட் கார்னரில் தான் நமக்கு ரியர் சைட் கேமராக்கான அந்த செட்டப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா மாடல்னு பார்க்கும்போது இங்கே ஒரு செப்பரேட் செக்மெண்ட்டாக கொஞ்சம் எலிவேட் ஆன மாதிரியான ஒரு செப்பரேட் செக்மெண்ட் ரெக்டாங்குலர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த செக்மெண்ட்குள்ளே கேமராவுடைய லென்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் கேமரா லென்ஸ்னு பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 3 கேமரா, அது கூட ஒரு ஃப்ளாஷை இன்க்ளூட் பண்ணி அந்த கேமரா மாடல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது போக பேக் சைடு இந்த பாடியுடைய அந்த டிசைன் பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் செராமிக் மெட்டீரியலுடைய ஃப்ளேவர் தெரிகிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு லுக்கில் தான் இந்த பேக் சைட் மெட்டீரியல் அப்படின்றது இந்த இமேஜை பார்க்கும்போது அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அந்த வகையில் டிசைனும் கண்டிப்பாக கொஞ்சம் யூனிக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மற்றபடி டிசைன் எப்படி கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான கலர் வேரியன்ட்லாம் வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு இவங்க லீக் பண்ணியிருக்கக்கூடிய இமேஜை பார்க்கும்போது பிளாக் கலருக்கான ஒரு இமேஜை தான் லீக் பண்ணியிருக்காங்க. அதில் பேக் சைட் ஃபுல் மெட்டீரியலுமே பிளாக் கலரில் தான் இருக்குது. அந்த கேமரா மாடலுடைய ஷேப் ஆகட்டும், இல்லை ஃபுல்லாக பேக் சைட் மெட்டீரியல் ஆகட்டும், எல்லாமே பிளாக் கலரில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக இன்னும் நிறைய கலர் வேரியன்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த கலர் வேரியன்ட்லாம் பேக் சைட் மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் வேற ஒரு கலர்லையும், அந்த கேமரா மாடல் இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்குலர் ஷேப் மற்றும் டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்லையும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி கொடுத்தா லுக் வைஸ் இன்னும் கொஞ்சம் யூனிக்கான ஒரு லுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அந்த டிசைன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மற்றபடி என்ன மாதிரியான கலர் ஆப்ஷனில் என்ன மாதிரியான டிசைன் பேட்டர்ன் எல்லாம் கொண்டு வராங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய திக்னஸ்னு பார்க்கும்போது 8.7 mm திக்னஸோட இந்த ஒன் பிளஸ் 10 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு லீக்ஸ் தான் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனை பற்றி நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸை பற்றி என்னென்ன லீக்ஸ் வந்திருக்கு அப்படின்றத ஒன் வேணா பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் வந்திருக்கக்கூடிய லீக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே இதில் நமக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் LTPO ஃப்ளூயிட் ஆம்லோட் பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கூடவே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 526 ppi பிக்சல் டென்சிட்டியோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு லீக்ஸாக நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் அஃப்கோர்ஸ் ஒன் பிளஸ் உடைய ஃபிளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதில் ஆம்லோட் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த வரிசையில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் யூஸ் பண்ண போறாங்க. பட் இவங்க யூஸ் பண்ண போற அந்த பேனலுடைய கிரேட் என்ன கிரேட் அப்படின்றத பத்தின எந்த ஒரு லீக்ஸும் இப்போதைக்கு இவங்க சொல்லல. பட் இதுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுல E5 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால E5 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவோட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஒன் பிளஸ் 10 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததான் இந்த டிஸ்பிளேக்கு அடுத்தபடியாக நமக்கு இப்போ புதுசாக கிடச்சிருக்கக்கூடிய லீக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி இதில் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு லீக் தான் இப்போ கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இது வரைக்கும் ஒன் பிளஸ் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 5000க்கு கம்மியாக 4500 4250 இந்த மாதிரியான பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் இந்த ஒன் பிளஸ் 10 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் ஹையஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டியாக 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு லீக்ஸ் தான் இப்போதைக்கு கிடச்சிருக்கு. மற்றபடி இந்த பேட்டரி கெப்பாசிட்டியோட இவங்க என்ன மாதிரியான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லீக்ஸும் இப்போதைக்கு புதுசாக நமக்கு கிடைக்கல. பட் கண்டிப்பாக ஒன் பிளஸ் அப்படின்னும் போது அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் மினிமம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சமயம் கண்டிப்பாக இந்த ஒன் பிளஸ் 10 ப்ரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் தான் லான்ச் ஆகும். ஸோ அப்போ கண்டிப்பாக நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒன் பிளஸ் 10 ப்ரோவிலையும் 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய ரூமர்ஸ் இப்போ ஆன்லைனில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பட் என்ன கேட்டிங்கன்னா ஒன் பிளஸ் 10 ப்ரோவில் 120
வாட்ஸ்க்கான சார்ஜர்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அப்படி 120 வாட்ஸ்க்கான சார்ஜரை பற்றின பிளான்ஸ்லாம் ஒன் ப்ளஸ் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றின ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அது அஃபிஷியல் சோர்ஸ் கிட்ட இருந்து இல்லை ட்ரஸ்டபிள் சோர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்கும். பட் இப்போ வரைக்கும் அஃபிஷியல் சோர்ஸ் கிட்ட இருந்தாகட்டும் இல்லை ட்ரஸ்டபிள் சோர்ஸ் கிட்ட இருந்தாகட்டும் ஒன் ப்ளஸ் 120 வாட்ஸ்க்கான சார்ஜரை கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கல. அதனால அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போன்ல கண்டிப்பா மினிமம் 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கண்டிப்பா இருக்கும். அதை தாண்டி 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பா ரொம்பவே கம்மி தான். ஸோ இப்போதைக்கு இந்த ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ பற்றி புதுசாக வந்திருக்கக்கூடிய லீக்ஸ்னு பார்த்தோம்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த ஃபஸ்ட்டு பார்த்த இந்த டிசைன் அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அதே மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி இந்த 3 விஷயம் தான் இப்போதைக்கு இந்த ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரஸ்டபிள் சோர்ஸ் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனாக லீக்ஸாக இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப் என்னவா இருக்கும், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ப்ராசர் இருக்கும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புது லீக்ஸும் இப்போதைக்கு வரல. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசர் இதுதான், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா செட்டப் இந்த மாதிரியான கேமரா செட்டப் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய லீக்ஸ் இதுக்கு முன்னாடியே நமக்கு வந்திருக்கு. ஸோ அந்த லீக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத ஒன்று வேணா பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் என்ன ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ அப்படின்றது ஒன் ப்ளஸ் உடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் ஒன் ப்ளஸ் உடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஸ்னாப் டிராகனுடைய சிப்செட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் நெக்ஸ்ட் ஸ்னாப் டிராகன் கிட்ட இருந்து வரப்போகிற ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டான ஸ்னாப் டிராகன் 898 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் இந்த ஸ்னாப் டிராகன் 898 அப்படின்ற சிப்செட் இப்போ தான் ஸ்னாப் டிராகன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த சிப்செட்டை மார்க்கெட்ல லான்ச் பண்ண போறாங்க. அந்த வகையில் கண்டிப்பா ஒன் பிளஸ் உடைய இந்த ஒன் பிளஸ் 10 ப்ரோ ஸ்மார்ட் போன்ல ஸ்னாப் டிராகன் 898 தான் இருக்க போகுது. இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஈவன் அஃபிஷியல்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பா இந்த ஸ்னாப் டிராகன் 898 கான சிப்செட்டோட தான் இந்த ஸ்மார்ட் போனை கொண்டு வர போறாங்க. அண்ட் இந்த ஸ்னாப் டிராகன் 898 பொறுத்த வரைக்கும் 4 நானோமீட்டர் சைஸ்ல ரொம்பவே சின்ன சைஸ்ல பவர் எஃபிஷியன்டான ஒரு சிப்செட்டா கொண்டு வர போறாங்க. அதனால கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு வேற லெவலான பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஒன் பிளஸ் 10 ப்ரோ ஸ்மார்ட் போன்ல ஸ்னாப் டிராகன் 898 கான சிப்செட்ல இருந்து கண்டிப்பா நம்மளால எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக கேமரா செட்டப்புக்கு வந்தோம்னா இப்போதைக்கு இந்த ஒன் பிளஸ் 10 ப்ரோ உடைய கேமரா செட்டப் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ட்ரஸ்டபிள் சோர்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு லீக்ஸுமே பெருசாக வரல. பட் ஆனால் நிறைய ரூமர்ஸ் ஆன்லைனில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒன் பிளஸ் 10 ப்ரோவில் இந்த மாதிரியான கேமரா செட்டப் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய ரூமர்ஸ் ஆன்லைனில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ரூமர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரியர் சைட் கேமராவில் 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன கேட்டால் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் போன்ல 108 மெகா பிக்சலுக்கான ரியர் கேமரா அண்ட் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வரைக்கும் ஒன் பிளஸ் உடைய ஃபிளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போன்ல எல்லாத்துலயுமே மேக்ஸிமம் 64 மெகா பிக்சல் கேமரா அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 16 மெகா பிக்சல் கேமரா தான் கொடுப்பாங்க. பெருசா மெகா பிக்சலை இம்ப்ரூவ் பண்றதுல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக கேமராவுடைய குவாலிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்ற கான்செப்ட்ல தான் இறங்குவாங்க. ரீசெண்டா ஒன் பிளஸ் 9 ப்ரோல கூட ஹசில் பிளேடோட பார்ட்னர்ஷிப் பண்ணி கேமராவுடைய குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்றதுக்கான கான்செப்ட்ல இறங்கியிருந்தாங்க. அந்த வகையில் இந்த ஒன் பிளஸ் 10 ப்ரோ ஸ்மார்ட் போன்லயும் கண்டிப்பா குவாலிட்டி வைஸ் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் பர்சனலாக எதிர்பார்க்குறேன். மற்றபடி இந்த 108 மெகா பிக்சல் கேமரா 32 மெகா பிக்சல் கேமரா இந்த மெகா பிக்சலை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குற அந்த கான்செப்டுக்குள்ளே போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபிளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் வாங்கக்கூடியவங்கலாம் கண்டிப்பாக மெகா பிக்சலை பார்த்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்க மாட்டாங்க. அந்த கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, அவுட்புட் எப்படி வருது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி தான் வாங்குவாங்க. அப்படின்றதுனால கண்டிப்பாக இங்கே மெகா பிக்சலை இம்ப்ரூவ் பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணாமல் குவாலிட்டி வைஸ் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான கான்செப்டில் தான் இந்த ஒன் பிளஸ் 10 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் இறங்குவாங்க அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மற்றபடி என்ன மாதிரியான கேமரா செட்டப் கொடுக்க போகிறாங்க, அது என்ன இன்னோவேட்டிவாக இந்த கேமராவில் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்க்கும்போது கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் ஒன் பிளஸ் அப்படின்னாலே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கும். அண்ட் ஓஎஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட்டட் ஓஎஸோட தான் வரும். பட் யூஐன்னு வரும்போது ஆக்சிஜன் பியூர் ஆக்சிஜன் ஓஎஸாக இருக்காது. ஏன்னா இப்போ ரீசெண்டாகவே அவங்க கலர் ஓஎஸோட கம்பைன் பண்ணிட்டாங்க. ஸோ கலர் ஓஎஸோட கம்பைன் பண்ண அந்த ஒரு யூஐயோட தான் இந்த ஒன் பிளஸ் 10 ப்ரோ அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. அதே மாதிரி நம்ம இவ்வளோ நேரம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்ததுல இருந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப் டிராகன் 898 ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டை யூஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்னாப் டிராகன் 888 ப்ளஸ் எல்லாம் விட வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய சிப்செட் 4 நானோமீட்டர் சைஸ்லாம் கொண்டு வராங்க. அப்படின்றதுனால இந்த சிப்செட்டுடைய காஸ்ட் கண்டிப்பாக ஹையராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்னாப் டிராகன் 898 வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே அபவ் 70,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்ல தான் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த ஒன் பிளஸ் 10 ப்ரோல ஸ்னாப் டிராகன் 898 சிப்செட் இருக்கிறதுனால கண்டிப்பா அபவ் 70,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்த ஒன் பிளஸ் 10 ப்ரோ அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது.
ஸோ இந்த ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ பற்றி இது வரைக்கும் ஆன்லைனில் வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் இருந்து இந்த ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாம சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ்லாம் பண்ணணும், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஏதாவது அப்டேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற உங்களுடைய விருப்பத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ எவ்வளவுதான், கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.